நம்மை உணர்ந்து செயல்பட்டால் வெற்றி நிச்சயம். இதயங்களை மட்டுமல்ல, இமயங்களையும் எட்ட முடியும். சின்ன விதைக்குள்தான் பெரிய மரம் ஒளிந்திருக்கிறது. தன்னுடைய உயரத்தையே பலமாக்கி கொண்டவர்தான் சார்லி சாப்ளின். நாம் சந்திக்கும் அவமானங்கள் நம்மை செதுக்க வேண்டும். நாம் சந்திக்கும் துயரங்கள் நம்மை வளர்க்க வேண்டும். நம்மை தவிர யாராலும் நம்மை அமைதிப்படுத்த முடியாது, நேசிக்கவும் முடியாது. உனக்கு தேவையான எல்லா வலிமையும் உனக்குள்ளேயே உள்ளது என்கிறார் விவேகானந்தர். உலகத்தை வெற்றி பெறுவதற்கு முன்னால் உங்களை வெற்றி பெறுவதற்கு முயற்சி செய்யுங்கள். இழிவான சிந்தனைகளை பற்றி எண்ண வேண்டாம். உயர்ந்த சிந்தனைகள் தான் உங்களை பெரிய சாதனைகள் புரிய வைக்கும். விடியும் என்று விண்ணை நம்பும் நீ முடியும் என்று உன்னையும் நம்பு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம்னா, அவமானங்கள் நம்மை செதுக்க வேண்டும் அப்படிங்கறத பத்தி தாங்க பார்க்க போறோம். இது எதுக்காக அப்படின்னா நம்ம அவமானம் ஏற்படும் போதோ இல்ல துயரங்கள் ஏற்படும் போதோ நம்மளை தவிர நம்மளை யாரும் அமைதிப்படுத்த முடியாது. நம்மளை விட அதிகமா யாரும் நம்மளை நேசிக்கவும் முடியாது. புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, மகிழ்ச்சியான நம்மளோட வாழ்க்கைக்கு எதிர்மறையான எண்ணங்கள்ல இருந்து விடுபட்டு நேர்மறையா நம்ம சிந்திக்க கத்துக்கணுங்க. அதுக்காகத்தான் இதத்தான் இழிவான செயல்களை எண்ண வேண்டாம், உயர்ந்த சிந்தனைகளை நடைமுறைக்கு கொண்டு வந்தாலே பெருஞ்சாதனைகள் புரிய முடியும் அப்படின்னு கன்ஃபியூசியஸ் அப்படிங்கிறவரு சொல்றாருங்க. இதத்தான் ஒரு அறிஞர் ஒரு ஊர்ல இருக்கிற ஒரு அறிஞர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவரு வீட்டை விட்டு வெளியே போகும்போது கதவை திறந்து வச்சுட்டு போயிடுறாராமா. மறுபடியும் திரும்பி அவரு வீட்டுக்குள்ள இருக்கும்போது கதவை சாத்திடுறாராமா. இதை பார்த்த மக்களுக்கு ஒரே ஆச்சரியமாயி கேக்குறாங்க, என்ன இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் சொல்றாரு, என் வீட்டுக்குள்ள என்ன தவிர முக்கியமான பொருள் எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னாராமாங்க. அதாவது என்னத்தான் நான் விலை மதிப்புள்ள உயர்ந்த பொருளா நான் மதிக்கிறேன், என்னை விட விலை உயர்ந்த பொருள் என் வீட்டுல இல்லை அப்படின்னு சொல்லாராமாங்க. அதாவது நம்மளே நேசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அதாவது நம்மளை நேசிக்கிறதுக்கு அதிகமா நேசிக்கிறது நம்மளாலதான் முடியும், நம்மளை அமைதியா வச்சுக்கிறதுக்கும் நம்மளாலதான் முடியும் அப்படிங்கிறதுக்காக தாங்க அப்படி சொல்லியிருப்பாரு. இத இப்படி கூட சொல்லலாம், என்ன அப்படின்னா, விடியும் என்று விண்ணை நம்பும் நீ முடியும் என்று உன்னையும் நம்பு அப்படின்னு கூட சொல்லலாங்க. இதத்தான் பலம் உள்ளவனாக ஒருவன் இருப்பதற்கு ஒரே ஒரு வழிதான், என்ன அப்படின்னா, தன்னோட பலவீனத்துக்கு அடிபணியாம இருக்கணும் அப்படின்னு ஒரு அறிஞர் சொல்றாருங்க. விடாமுயற்சியால நம்மளோட தப்ப கூட சரி பண்ண முடியுங்க, நம்மளோட பலவீனத்தை கூட சரி பண்ண முடியும். இதுதான் சார்லி சாப்ளின் தன்னுடைய உயரத்தையே பலமா மாத்திக்கிட்டாரு. அவரை காமெடி அப்படின்னு ஜோக் அப்படின்னு நினைச்சாவே நம்மளுக்கு சார்லி சாப்ளின் தான் ஞாபகத்துக்கு வருவாரு. சிரிப்பு அப்படின்னாவே சார்லி சாப்ளின் தான் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வருவாரு. உனக்கு தேவையான எல்லா வலிமையும் உனக்குள்ளேயே இருக்கிறது அப்படின்னு விவேகானந்தரும் சொல்றாருங்க. நம்ம கூட வாழ்றவங்களை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல நம்மளைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு அன்னை தெரசா சொல்றாங்க. தீதும் நன்றும் பிறர் தர வாரா, சின்ன சின்ன முயற்சிகளை செஞ்சு வெற்றி பெறுங்க. ஏன்னா உலகத்தை வெல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா முதல்ல உங்களை நீங்களே வெல்லணும். தன்னை தானே வென்றால் மட்டுமே உலகத்தை வெல்ல முடியும். தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை அப்படின்னு திருமந்திரம் சொல்லுதுங்க. இன்னைக்கு நீங்க மகிழ்ச்சியோட இருக்கணுமா இல்ல சோகத்தோட இருக்கணுமா அப்படிங்கறத முடிவு பண்றது நீங்க தாங்க. நம்மளோட ஆற்றல் என்ன அப்படிங்கறத நாம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா தொடர்ந்து முயற்சி செய்யணுங்க. அதுதான் வெற்றியோட ரகசியம். திரும்ப நாம எதை செய்யறோமோ அதுதான் நம்மளோட பழக்க வழக்கமாகவும் மாறுது. அதனால நல்ல செயல்களை திரும்ப செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா சாதனைகள் அனைத்துமே தன்னம்பிக்கையால தாங்க உருவாகுது. இதத்தான் 1000 பேர்களை வென்றவனை விட தன்னைத்தானே வென்றவன் தான் பெரிய வீரன் அப்படின்னு புத்தர் சொல்றாருங்க. அந்த மாதிரி இப்ப இருக்கிற நிலையை விட உங்க வாழ்க்கை புதுமையாவும்
மகிழ்ச்சியானதுவாகவும் மாறணும் அப்படின்னா அதுக்கு புதிய கண்டுபிடிப்புகளோ இல்லை புதிய தடங்களோ தேவையில்லைங்க. நம்மளோட கண்கள் மட்டும்தான் தேவை. நம்மளோட பார்க்குற பார்வை தான் நம்மளை பற்றி நம்ம என்ன தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது தாங்க தேவை. அந்த மாதிரி நீங்களும் உங்களை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட எண்ணத்தை எப்பவுமே நேர்மறையாக வச்சுக்குங்க. அதுக்கு நான் சொன்ன இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி உங்களை நீங்கள் நேர்மறையான சிந்தனைக்கு எடுத்துகிட்டு போங்க. அப்படி எடுத்துகிட்டு போய் அவமானங்கள் உங்களை செதுக்கட்டும், துயரங்கள் உங்களை வளர்க்கட்டும். உங்களை நீங்களே நேசித்து உங்களுக்குள்ளேயே அமைதியை கொண்டு வர என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்ங்க. இந்த வாழ்க்கையை அமைதியுள்ள மகிழ்ச்சியான வாழ்க்கையா மாத்துறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்ங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. யாருக்காவது தேவைப்படும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.